மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவாஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு மட்டுமல்ல, ஜனநாயக மரபுகளுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய 2 திட்டங்கள் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டமும், அதேபோல மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய பாஜக அரசின் திட்டம். இதை தெளிவாக புரிந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கின்ற 2 தீர்மானங்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்கின்றேன். முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம். எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே கட்சி என்ற அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்துக்கு பின்னால் மிகப்பெரிய பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரினுடைய கருத்தியல் இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். காரணம், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கினுடைய 2வது தலைவராக இருந்த குருஜி கோல்வார்கர் என்று அவர்களால் அழைக்கப்படக்கூடிய மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் அவர்கள் 1962 நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் இருக்க வேண்டும், அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும், மாநிலங்கள் எல்லாம் நகராட்சிக்கு இணையான பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த அடிப்படையை வைத்துதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய நாட்டினுடைய ஃபெடரல் ஸ்பிரிட், கூட்டாட்சி உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள், அது ஒரு ஊராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மாநிலத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனையை மட்டும்தான் தேர்தலினுடைய கருப்பொருளாகி மக்களுடைய அபிலாசைகள், மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறைக்கு இது ஏன் கொண்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேர்தல்களிலே ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவும் பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக பார்க்கும்போது தேர்தலுடைய செலவுகள் அதிகரிக்கும். காரணம், மக்களவைக்கு தேர்தல், சட்டப்பேரவைக்கு தேர்தல், சென்னையை எடுத்துக்கொள்வோம், மாநகராட்சிக்கு தேர்தல், மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டுக்கு தேர்தல், 4 தேர்தல் நடைபெறுகிறது. அப்போ எத்தனை மிஷின் இருக்கும்? 4 மிஷின் இருக்கும். இந்த 4 மிஷினுக்கும் வாக்கு போட வரக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன அறையில் இப்போது இருப்பது போல நடத்த முடியுமா? ஒரு ஆடிட்டோரியமாக பார்த்து தான் தேர்தலை நடத்த வேண்டும். எனவே இது எவ்வளவு பெரிய செலவினங்கள். அதே போல் அந்த இவிஎம் மிஷினுக்கும் ஏராளமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதே போல் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் தி எலெக்டட் பர்சன், அவர் எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இந்த தேர்தல்களை ஒரே தேர்தலாக்கும் போது அது குறைந்து விடுகிறது. தனியாக நடக்கும்போது ஒவ்வொரு கவுன்சிலரும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். இதில் அந்த உணர்வு கூட மங்க போகக்கூடிய வகையில்
ஜனநாயகத்தினுடைய உணர்வும் இதனால் பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல உள்ளாட்சி தேர்தல் என்பது அது முழுக்க முழுக்க மாநிலத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையில் 2வது லிஸ்டில் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி உள்ளாட்சி ஊராட்சி மன்றத்துக்கான சட்டங்கள், நகர மன்றங்களுக்கான சட்டங்கள், மாநகராட்சிகளுக்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சட்டங்கள் எல்லாம் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 243 பிரிவு மற்றும் 243 பிரிவு. இவற்றையெல்லாம் சிதைத்துவிட்டு உள்ளாட்சி மன்றத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்து தொடக்கத்தில் பேசும்போது ஒரு எதேச்சதிகார மனப்போக்கினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதே போல மக்களவை தொகுதியில் மறுவரை மக்கள் தொகைக்கு ஏற்ப செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். என்னிடம் புள்ளி விவரம் இருக்கின்றது. 1971 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இந்த 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கும்போது ராஜஸ்தானிலே மக்கள் தொகை 63 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஹரியானாவிலே 60 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. 56 விழுக்காடு உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்திருக்கிறது. பாஜக நெடுங்காலமாக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திலே 56 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்திலே 55 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஆக குறைவாக மக்கள் தொகை அதிகரிப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு 43 விழுக்காடும் கேரளா 36 விழுக்காடும் இருக்கின்றது. தென் மாநிலங்க மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக மக்கள் தொகையின் அடிப்படையிலே மீண்டும் தொகுதிகளை மறுவரை செய்வோம் என்பது ஒரு ஜனநாயக படுகொலையாக தென் மாநிலங்களில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் நிறைவேற்றிய மாநிலங்களுக்கு ஒரு தண்டனையாக இது கருதுகிறது, இது அமைந்திருக்கின்றது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில அரசமைப்பு சட்டத்தினுடைய உணர்வுகளை இந்த சட்டமன்றம் பிரதிபலிக்கின்றது என்பதை நாடும் அறியக்கூடிய வகையில கொண்டு வந்திருக்கின்ற இந்த 2 தீர்மானங்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.